ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நாவாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 2002ல வெளியான ஸ்பைடர்மேன் இந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சாம் ரெமியோட ட்ரியாலஜியில் வந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த படம், சரிங்களா? ஸோ த ஐகானிக் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கற இருக்கலாம், ஒரு ஐகானிக் சூட் ஸ்பைடர்மேன் சூட்டா இருக்கலாம், ஓகேவா? ஒரு ஒரு காமிக் அக்யூரேட் என்ன சொல்றது ஆரிஜின் ஸ்டோரியா இருக்கலாம், எல்லாமே ஒரு அஸ்திவாரம், ஸ்பைடர்மேனோட கேரக்டரோட அஸ்திவாரமே இந்த படத்துல தான் தொடங்குனுச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்துட்டு சாம் ரமி லைக் வந்து எடுத்ததுலேயே அவருக்கு எப்படி சொல்றது ஒரு பிடிச்சி ஆர்வத்தோட எடுத்த ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸ்பைடர்மேன் இன்ஸ்டா ஃப்ரான்ச்சைஸ்ல கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பைடர்மேன் 3 வந்துட்டு சாம் ரேமி வந்துட்டு ஏன்டா எடுத்தோம் அந்த படத்தை அப்படின்னு நினைச்ச படம் அந்த படம் தான், சரிங்களா? அதுக்கு வந்துட்டு அடுத்த ரிவ்யூல சொல்றேன். ஸோ இந்த படம் வந்துட்டு எனக்கு இந்த படம் வெளியாகும் போது எனக்கு ஒரு வயசு தாங்க, சரிங்களா? ஸோ பர்சனலா இந்த படம் வந்துட்டு படம் வெளியாகி ஒரு 10 வருஷம் இருக்கும், சரிங்களா? இந்த படம் வெளியாகி ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு என்னமோ பண்ணலாம் வந்துச்சுன்னு தெரியும். சிடி வாங்கி எங்கள் அப்பா வந்து சிடி வாங்கி தந்தார், சரிங்க? சிடி வாங்கி பார்த்து அந்த சிடியை தேர அளவுக்கு பார்த்த படம், சரிங்களா? இந்த படம் மட்டும் இல்லை, ஸ்பைடர்மேன் 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3 இருக்கணும். 3லாம் வந்து மோசம், சரிங்களா? 3வது சிடி வாங்கி தேயிற அளவுக்கு பார்த்துருந்தேன், தெரியுமா? ஸ்பைடர்மேன் 3 அது என்னோட ஃபேவரட். ஸோ ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே அதோட சாம் ரேமி ஸ்பைடர்மேனோட ஃப்ரான்ச்சைஸ்ல உங்களுக்கு எந்த ஸ்பைடர்மேன் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இல்லை, பட் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நான் வந்துட்டு டிவியில பார்த்தேன், டிவியில வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு 3 ஸ்பைடர்மேனும். ஸோ இவ்வளோ நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கடா இருக்கும், நான் இருக்குன்னு போய் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி டிவியில சர்ச் பண்ண இருக்குமா அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டும் அவைலபிளா இருந்துச்சுங்க. சரிதான், ஒன்று பார்த்துட்டு ரிவ்யூன்றது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பைடர்மேன் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2 வந்துட்டு ரிவ்யூன்றது பண்ணியிருப்பேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ சரிங்களா? ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கான ஒரு ஐகான், ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்பைடர்மேன் மூவி, சரிங்களா? என்னதான் ஆண்ட்ரூ கிராஃபில் வந்தாலும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்தாலும் அடிச்சுக்க முடியாது. நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் தான் வந்துட்டு ஆல்வேஸ். ஸ்பைடர்மேன் சொன்னாலே டோபி மேக்கரோட ஃபேஸ் தான் வரும். லைக் வந்து பீட்டர் பார்க்கர்னு சொன்னாலே அவர் ஃபேஸ் தான் வரும். டோபி மேக்கர் இந்த ஐகானிக் ஸ்பைடர்மேன் ரோல் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ரெண்டாவது வந்து எனக்கு பிடிச்சது சூட். அந்த சூட் வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிக்காம இருக்கும், அந்த கலர் ரெட் அண்ட் ப்ளூ கலரா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட என்ன சொல்றது, இந்த சூட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். இப்போ வந்துட்டு ஆண்ட்ரூ கிராஃபில் சூட்டா இருக்கணும், சரிங்களா? டாம் ஹாலண்ட் சூட்டா இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, எல்லாம் சிஜி மாதிரி பண்ணியிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஒரு மாதிரி ஹோம்மேட் சூட் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பக்காவா ஒரு மாதிரி அந்த வெப் டிசைன்லாம் இருக்கும்ல, வெப் டிசைன்லாம் அது மேல லைக் வந்து அதுக்குன்னு தனியா மோல்டு பண்ணி டிசைன் பண்ணி தனியா ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அது ஆல்ரெடி ஒன்னா பிரிண்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அது லைக் வந்துட்டு மேல லைக் வந்து எப்படி சொல்றது தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து எட்டுன்னு பார்த்தா வந்துட்டு லைக் வந்து அந்த சூட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப அழகா இருக்குங்க அந்த சூட். எனக்கு உண்மையிலே அந்த சூட் ரொம்ப பிடிச்சிருச்சு. லைக் வந்து டைட் ஃபிட்டா இருக்கும், சரிங்களா? இப்போ டாம் ஹாலண்ட் சூட்டா இருக்கட்டும், லைக் வந்து ஆண்ட்ரூ கிராஃபில் சூட்டா இருக்கும், லைக் வந்து அவர் திரும்பும் போதெல்லாம் வந்துட்டு சுருக்கம் விழுவும், சரிங்களா? லைக் துணி மாதிரி நம்ம சட்டை போற துணி மாதிரி வந்து நம்ம சுருக்கம் விழுவும் கை தூக்குனாலும் அந்த மாதிரி. பட் இந்த சூட்டை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் வந்து செம்ம டைட்டா இருக்கும். லைக் வந்து ஒரு எலாஸ்டிக் சூட் மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு இந்த சூட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த படத்துல, சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு நம்ம வில்லியம் டெஃபோ வந்துட்டு கிரீன் காப்ளினா பிளே பண்ணியிருப்பாரு. அவரோட போர்ஷன்லாம் வந்துட்டு எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்னடா பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்ட்டு. லைக் வந்து அவருக்கு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும். லைக் வந்துட்டு இது அவரோட போர்ஷன் வந்துட்டு ஒரு சைக்காலஜி த்ரில்லர் மாதிரி போவோம், சரிங்களா? உண்மையிலே சைக்காலஜி த்ரில்லர் ஒரு மாதிரி ஹாரர் சைட்லாம் கொண்டு போவாங்க, சரிங்களா? அது வந்துட்டு நம்ம சாம் ரேமியோட டச், சரிங்களா? லைக் வந்து இது வந்து சைஃபை சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான், பட் அந்த சைஃபைலையும் வந்துட்டு ஒரு மாதிரி சைஃபை தான் சைக்காலஜிக் த்ரில்லர் ஒன்று போகும், ஒரு மாதிரி ஹாரர் வைப்ல ஒன்று போகும். அது வந்துட்டு அந்த நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒன்று போகும், சரிங்களா? அவரோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேர் வர மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? லைக் வந்து ஒரு அந்நிய நம்பி மாதிரி அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருப்பாரு, சரிங்களா? காப்ளினாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, லைக் வந்து நார்மல் ஹவுஸ்பனாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாரு. அது உண்மை அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அந்த கேரக்டர் வந்து எலிவேட் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டுன்னு சொல்லும் போது மியூசிக் கண்டிப்பா பாராட்டி ஆகணும்.
அந்த நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே பாருங்களேன், சோனியோட அந்த டைட்டில் கார்டு வரும். அதுக்கப்புறம் அந்த கொலம்பியா பிக்சர்ஸா அதோட டைட்டில் கார்டு வரும். ஓகேங்க. அதுக்கு முடிஞ்சது மார்வல் டைட்டில் கார்ட்லேருந்து வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். சரியா, மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். நான் ஓப்பனிங்லேருந்து பார்த்தேன். ஓகேவா, மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவாங்க பாருங்க, அந்த தீம் மியூசிக், சாரி இந்த ஸ்பைடர்மேன் தீம் மியூசிக் போடுவாங்க பாருங்க. அது உண்மையிலே செம்மையா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3லயும் வந்துட்டு 3 பாட்லயும் அதே மியூசிக் தான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு மியூசிக் வந்து தனித்தனியா ஒரு அதுக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சரிங்களா, 3ம் வந்துட்டு ஒரே மாதிரி ரிசம்ல போற மாதிரி இருக்கும். பட் நீங்க மூணு பாட்லயும் இருக்கும். ஸ்பைடர்மேன் 1, 2, 3ல இருக்குல்ல, 3 இந்த தீம் மியூசிக் கேட்டு பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா, டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வகையில வந்துட்டு இந்த படத்தோட தீம் மியூசிக் எனக்கு மொழி ஃபர்ஸ்ட் பண்ணனாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, அது வந்துட்டு அது நீங்க படத்தை பார்த்து கேளுங்களேன், நல்லா இருக்கும். சரிங்களா, அது வந்துட்டு ஓப்பனிங் சீன்லேயே வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு டோபியோட ஏஜ் வந்துட்டு அந்த நேரத்தில் 26 or 27 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் வந்துட்டு அவர் பிளே பண்ண கேரக்டர் அந்த அவரோட அந்த படம் வந்துட்டு பீட்டர் பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு 16 or 17 ஏஜ் தான். சரிங்களா, அங்கேயே ஒரு 10 வருஷம் கேப்பு. சரிங்களா, அப்பவே வந்துட்டு டோபி மேக்கர் வந்துட்டு புள்ளி பண்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும். நோஞ்சானா இருப்பாரு. சரிங்களா, பாடி அந்த பில்டா இருக்காரு. சரிங்களா, சும்மா ஃபிளாஷ் வந்துட்டு என்ன சொல்றது நோண்டிக்கிறப்பான், புள்ளி பண்ணிக்கிறப்பான். சரிங்களா, அப்படி லைக் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்பைடர் கடிச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பாடி நல்லா பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் யோசிச்சேன், எப்படா அதுக்கெல்லாம் எத்தனை மாசம் எடுத்திருக்கும்? ஒரு 6 மாசம் எடுத்திருக்கணுமா இந்த சீன் எடுக்கிறதுக்கு? லைக் வந்து நம்மளுக்கு அந்த பாக்குறதுக்கு ஒரு சீனு அந்த அவர் ரூமுக்குள்ள ஸ்பைடர் கடிச்சு உழுவுறதா இருக்கட்டும், மறுபடியும் ஏஞ்சி பாக்குறப்போ அதே லொகேஷன் அதே செட்ல எடுக்கிறப்போ ஒரு 6 மாசம் டிஃபரெண்ட் இருக்குமா? லைக் வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்கே தெரியாதுங்க இந்த படத்துல. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. சரிங்களா, அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்கே வந்துட்டு இல்ல. சரிங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல, மேபி இருக்கலாம். பட் எனக்கு ஓவராலா படம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு 2 hours 6 minutes ஓ 10 minutes வச்சுக்கலாமா, 2 hours 10 minutes. ஸோ எங்கேயுமே வந்து அந்த கண்டினியூ மிஸ்டேக் இல்லை. லைக் வந்து படம் வந்துட்டு அழகா அந்த ஃப்ளோல போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அந்த டயலாக், த கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுறது, அதெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஓகேவா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்றது, அந்த அந்த கதையே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டைம்ல எனக்கு புதுசா இருந்துச்சு. சரிங்க, நான் வந்துட்டு காமிக் புக் படிக்கிற ஆள் கிடையாது. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனுக்காகவே திரும்ப அந்த படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் சூட்டுக்காகவே. சரிங்களா, அந்த நேரத்துல 2000 தான் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது. 2002 ரைட்டா? இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1998 99 ப்ரொடக்ஷன்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒர்க் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன், நெட்ல தான் சர்ச் பண்ணேன், அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஒர்க்ஸ் போயிருக்கு. இந்த சூட் ரெடி பண்ணலையா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்றேன். ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்துச்சுங்க இந்த படம். சரிங்களா, இந்த ஸ்பைடர்மேன் அவரோட சூட்டு, டாபி மேக்கரோட பெர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் அல்டிமேட்டுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் மறுபடியும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. மறுபடியும் பார்த்தா வந்துட்டு லைக் வந்து போரே அடிக்காத ஒரு படம். சரிங்களா, பட் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக தாங்க போகும். கண்டிப்பாக ஸ்லோவாக போகும். எப்போ வந்துட்டு அவருக்கு ஸ்பைடர் கிடைச்ச அந்த பவர் வருதோ, ஓகே, எப்போ அந்த சூட் வர ஆரம்பிக்கும், சூட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு வராருல, ஸ்க்ரீன்ல வந்து சூட் வருதுல, அந்த ஸ்பைடர்மேன் சூட்டு, அப்பலேருந்து வந்துட்டு படம் பிக் ஆரம்பிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஆரிஜின் ஸ்டாரி போகிறதுக்கு தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும். சரிங்களா, ஆப்வியஸ்லி அது ஒரு ட்ராமா செட்டாக போகும். நான் வீட்டில் வந்துட்டு அங்கிள் பேன், மே அவரு கூட ஃபேமிலி பாண்டிங் எப்படி இருக்கு, சரிங்களா, ஃப்ரெண்டு கூட பாண்டிங் எப்படி இருக்கு, ஸ்கூல்ல வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஸோ அதெல்லாம். ஸோ ஓவராலா சொல்ல போனா இந்த படம் வந்துட்டு லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைடர்மேன் படத்துக்கு, அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கான ஒரு அஸ்திவாரம் கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் செம்ம ஸ்பெஷலான ஒரு படம். சரிங்களா, ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தான் புதுசா இருக்கும். சரிங்களா, ஸோ மறக்காம பார்த்தவங்களாம் வந்துட்டு இந்த படத்துல எது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பாய்.